அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி 30 நாட்களுக்குள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்கப் போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு கார்த்திகை மாதம் பிறக்க இருப்பதாலும், நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசையும் வருவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தைரியத்தால் செயல்களில் சிறப்பான வெற்றியையும் சாதனைகளையும் படைப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய சிந்தனையுடன் செயல்பட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நிதிநிலை முன்னேற்றத்தால் உங்களுடைய கடன் சுமையும் குறையும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய துணைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களின் ஆரோக்கியத்திலும் ஆற்றலை செலவிடுவதிலும் அக்கறை தேவை. உங்களின் துணிச்சலான செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகள் மனநிறைவு தரும் பலன்களும் கிடைக்கும். எப்படியாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று போராடுவீர்கள். நிதி நிலைமையை சரி செய்வீர்கள். வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி அடைப்பதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். மன நிம்மதி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தேடி தேடி செய்வீர்கள். நல்லது நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் அனுசரணை தேவை. முன் கோபத்தை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் பெருசாக வராது. இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் தேவை. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை சுலபமாக கையாண்டு சரி செய்வீர்கள். அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் கூடுமான வரை அளவோடு பேச வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாக போகிறது. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சனி மீது அவரது பார்வை பதியும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் வரலாம். ஊதிய உயர்வுடன் வரக்கூடிய மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு கைகூடும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மண் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதி 8இல் சஞ்சரிப்பது யோகம்தான். திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்க போகிறது. வாரிசுகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனை வரலாம். கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கலாம்.
உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யும் முயற்சிகள் தாமதமாகலாம். மாதத்தின் மையப்பகுதியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கப் போகிறது. பெண்களுக்கு வருமானம் திருப்தியாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்போருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகலாம். உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். போட்டியாளர்கள் பலம் இழப்பார்கள். இழுபறி வழக்கு சாதகமாகும். வேண்டுதல் நிறைவேற கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலையும் வரும். செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகலாம். உங்கள் ராசிநாதன் புதனும் வக்ர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டு இருந்த வேலை நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகலாம். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படலாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும். நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகலாம். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகலாம். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் பல வழிகளிலும் வர தொடங்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகலாம். குடும்பத்தினர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள். கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கலாம். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமாகி இருப்பதால் வீண் செலவு கட்டுப்படும். அலைச்சல் குறையும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்க இருக்கிறார். எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்பு நிறைவேறும். திறமை வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவிற்கு வரும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாதிப்பு விலகும். வம்பு வழக்கு சாதகமாகும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். தடைப்பட்ட வேலை நடக்கும். மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீர்கள். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலை நடக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சுறுசுறுப்பாக செயல்பட நினைத்ததை சாதித்திடக்கூடிய வலிமை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் உழைப்பாளர்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு ஒரு சில நெருக்கடி ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும். பொறுத்தவரை இந்த நவம்பர் 30ஆம் தேதிக்குள் சூரியன் சனி ஆகியோர் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகங்களால் நன்மை ஏற்பட வாய்ப்பு இல்லை. சுக்கிரன் பலம் பெறுகிறார். வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படலாம். கடைசி வாரத்தில் நிதி பற்றாக்குறையும் ஏற்படும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டு உள்ளதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பது கஷ்டமாக இருக்கும். சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள் மன அமைதியை பாதிக்கப்படுத்தலாம். குரு பகவானின் நிலை அனுகூலமாக இல்லை. அதனால் திருமண முயற்சிகளில் எந்தவிதமான முடிவெடுக்க இயலாத சூழலும் ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக தினமும் காலை மாலை 2 வேளையிலும் கந்தசஷ்டி கவசம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வந்தால் போதும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.